Come share some thought. Even in Canada, yeah, because we have this extended Muslim community and we have Tamil community. ஐயோபாத்மின் அவர்கள் மிகவும் சுருக்கமாகவும் விளக்கமாகவும் அந்த சரித்திரத்தை எடுத்து சொன்னவர். அதுக்கு நன்றி. எல்லோருக்கும் அது விளங்கக்கூடியதாக. அதே நேரத்தில் என்னை பொறுத்தளவில் நாங்கள் ஸ்ரீலங்காவில் அந்த நேரம் இருக்கவில்லை. ஆனால் இந்த வெளியேற்றத்தை பற்றி கொஞ்சம் நெருங்கிய முறையில் நாங்கள் அதை அவதானித்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் எங்கள் மனக்கவலை அது தாங்க முடியாத ஒரு நிலையாக இருந்தது. எங்களுக்கு தெரிந்தவர்கள் அந்த யக்னாவிலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியனுப்பி வந்து குடியேறின அந்த தெரிந்த இடங்களுக்கு போய் வந்தவர்களில் எங்கட ஊர்லேயும் கொஞ்சம் பேர் வந்து தெரிஞ்சவர்கள் அவங்க ரிலேஷன்ஸ் இருந்தபடியாக வந்து குடியேறினார்கள். எனக்கு நான் அங்கே போன போது ஒரு அந்த கதைகளை கேட்டு மனம் உருகிய நிலையில் அந்த அளவுக்கு தாக்கம் இல்லாமல் இருந்தது. இந்த அவர்கள் சொன்ன கதையை வைத்தும் நான் பிறகு இப்போ லாஸ்ட் வீக் போன கிழமை ஒரு டிஎஸ் ஜெயராஜ் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். அதை இங்கே இருக்கிற ரமேஷ் என்னோட பகிர்ந்து கொண்டார். அந்த ஆர்டிக்கலை வாசித்த உடனே எனக்கு அந்த அந்த சொன்ன கதைகள் எல்லாம் கண் முன்னால் ஒரு காட்சியாக வந்த மாதிரி இருந்தது. அவர்களுக்கு அந்த எல்லா இடத்திலும் மன்னார், கிளிநொச்சி, வவுனியா அந்த இடங்கள் எல்லாம் அந்த முல்லைத்தீவு எல்லா இடங்களும் வெளியேற்றையும் அந்த ஜஃப்னா முஸ்லிம்கள் அவ்வளவு இன்டர்ட்வைண்டாக அவ்வளவு நெருக்கமாக சகோதரர்களாக பழகியபடியால் தங்களுக்கு ஒன்றும் வர மாட்டதென்று யோசித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த 2 மணி நேரத்தில் வெளியே போங்க என்று சொன்ன நேரம் இது ஏதோ ஸ்ரீலங்கன் ஆர்மி வந்து இந்த தாக்க போகுது அந்த நோக்கில் தான் யோசிச்சாங்க. ஆனால் அந்த லவுட் ஸ்பீக்கரில் போய் அனௌன்ஸ் பண்ணி ஒஸ்மானியா காலேஜ் என்ன அந்த ஜின்னா ஸ்டேடியத்துக்கு வந்து வாங்கள் என்று சொல்லி அந்த அரை மணி நேரம், அதாவது 12 மணிக்கு வாங்கள் என்று சொல்லி அங்கு உடனடியாக 2 ஹவர்ஸில் 2 மணி நேரத்தில் வைக்கிறார்கள் என்று சொன்னார். அங்கே போய் தங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் பேக் பண்ணி ஒரு ட்ராவல் பேக்கில் எடுத்துக்கொண்டு போன ஆட்களை வச்சு பிறகு முச்சந்தியில் வந்து சந்திங்கள் என்று சொல்லி அதில் கியூ வச்சு அவர்களுக்கு 150 ரூபாய் மட்டும் கொடுத்து அந்த இருந்த எல்லா அவங்களோட வேல்யூபிள்ஸ் எல்லாத்தையும் ஜுவல்லரி என்ன டீட்ஸை கூட எடுத்து விட்டு அனுப்பியிருக்கிறார்கள். அவர் 150 ரூபாயும் மாற்றுறதுக்கு ஒரே ஒரு உடுப்பு ஆம்லேட்டாக ஒரு ட்ரௌசர் லேடிஸ் அதே மாதிரி கொடுத்து அனுப்பிய அந்த நிலைமை எங்களுக்கு கவலைக்கிடமாக அந்த அதை நினைவழித்து இன்று அந்த
ஜிடிஎஸ் ஜெயராஜ் அதை சுருக்கமாக கடைசியாக சொல்லி இருக்கிறார். அதில் அந்த எனக்கு கொடுத்த கொஞ்ச நேரத்தில் நான் அதை வாசிக்க விரும்புகிறேன். என்னென்றால் அது ஒரு மனதை உருக்கும் ஒரு 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 தமிழர்களுக்கும் ஒரு ஒரு உணர்ச்சியை கொடுக்கக்கூடிய விதத்தில் அது எழுதியிருந்தார். அதில் சொல்லியிருக்கிறது என்னென்றால் points made by me in several earlier articles, one of the greatest attributes of some expelled Muslims that I have come across is their lack of visible bitterness with the time. அப்படியெல்லாம் வெளியேற்றினவர்களுக்கும் அது பழி உணர்ச்சி இருக்கவில்லை. They realized that it was LTTE which was responsible for their predicament and the reasons for it. They do not blame the ordinary Tamil for it. Above all, their fondness for the Tamil language, its literature, films, drama and media has not decreased. அந்த தமிழ் அந்த பண்போடும் இப்போவும் அந்த லவோடையும் இருக்கிறாங்க. Furthermore, they are wistfully nostalgic about Yatna, asserting proudly that North is their homeland too. In the past, when expelled Muslims emphasized their right of return, they constantly reminded the Tamils, Vadakku Engalin Thayagam Kuda. So the North is our homeland too. There has not been any outcry from Tamils against LTTE for this atrocity. அது எல்லோருடைய மனதையும் பாதித்திருக்கிறது. ஒரு குரல் கூட தமிழ் பக்கத்திலிருந்து வரவில்லை என்றது அது எல்லாருடைய மனதிலும் பதிஞ்சிருக்கிறது. The magnanimity, in spite of the injustice meted out to them, shames the Tamil community at large. அது இது வெட்கப்படக்கூடிய ஒரு அனுபவம். Except for a few voices, there has been no powerful outcry against the LTTE for having perpetuated this atrocity against the Muslims. So, இந்த சமரி, அதாவது இந்த சுருக்கமாக அவர் சொன்னது எல்லோருடைய மனதையிலும் பதிய வேணும். இளம் தலைமுறைகளுக்கு இதை எல்லோரும் பகிர வேண்டும். அது தமிழண்டா என்ன, முஸ்லீமண்டா என்ன, எல்லோருக்கும் பார்த்தா இந்த அந்த யூனிட்டியை இப்போ தமிழ்நாட்டில் எப்படி நடக்குதுன்றதை நாங்கள் பார்த்தால் இந்த நாட்டில் எங்களுக்கும் எத்தனையோ இப்படியான இதுகள் நடக்கலாம். ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருக்கிறாங்க. அப்போது இந்த யூனிட்டி என்பது இப்போ முக்கியமாக இருக்கணும்னு சொல்லி I saw you coming over here. On behalf of CTC to share your thoughts. கிளை தமிழ் பேரவை சார்பில் சில வார்த்தைகளை இங்கு பயிர்மாறு அழைத்ததற்கு நன்றி. இந்த நிகழ்வை, இந்த முக்கியமான நிகழ்வை இங்கு தொகுத்து வழங்கும் இந்த அமைப்புக்கும் அண்ணன் சந்தீம் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இதை கடந்த வருடம் நான் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தேன். இது இவ்வளோ ஆழமாக அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. இப்படியே இந்த நிகழ்வு சரித்திரத்தில் ஒரு துன்பகரமான ஒரு நிகழ்வு, அதை ஆழமாக தாக்கும் ஒரு நிகழ்வாக தான் அமைகின்றது. அந்த வகையில் கனடிய தமிழ் பேரவை என்ற வகையில் நாங்கள் தொடர்ந்து எங்களுக்குள்ள இலங்கையில் தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் இடையில் ஒரு ஒற்றுமை உருவாக வேண்டும். நாங்கள் ஒற்றுமையாக தொடர்ந்து பயணிக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாங்கள் இப்படி ஒரு நிகழ்வு நடக்குமே, ஆனால் நாங்கள் அதை எப்போதுமே அந்த நிகழ்வு நடக்க விடாமல் தடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இந்த
அந்த வாய்ப்பை நாங்கள் உருவாக்கணும்னால் நமக்கு ஒற்றுமையாக நாங்கள் பயணிக்க வேண்டும். அதுதான் நான் இங்கே வலியுறுத்தப்பட்டிருக்கிறேன். இன்றும் கலாச்சார ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, சமூக ரீதியாகவும் சரி, தமிழ் பேசும் மக்கள் அனைவரும், குறிப்பாக வடக்கு கிழக்கிற்கான தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் இந்த கலாச்சாரம் பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் பல வேறு திட்டங்களை செய்து கொண்டு வருகின்றோம். மற்றது சமூகத்தினுடைய இங்கே இருக்கும் கனடாவில் வாழும் தமிழ் பேசும் பசுமாக இருக்கட்டும் சரி, எவராக இருந்தாலும் சரி, தமிழ் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒன்றுபட வேண்டும். ஒற்றுமையாக நாங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். இந்த செயல்பாடுகள் இங்கே இருக்கும் நாங்கள் எப்படி செயல்படுகின்றோமோ அது உதாரணமாக இலங்கை வாழ்ந்த மக்கள் அனைவருக்கும் ஒரு உதாரணமாக அமையும். தொடர்ந்து நாங்கள் தமிழ் பேசும் மக்கள் ரீதியில் தொடர்ந்து முன்னேற வாய்ப்பு இருக்கும் என்பது ஒரு கசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அதுக்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து வேலை செய்து வருகின்றோம். இதெல்லாம் உங்களெல்லாம் எழுத்து நாங்கள் பங்குகொள்கிறோம். அதோடு எழுத்து நாங்கள் பங்குகொள்ளும் அதே வேளை தொடர்ந்து நாங்கள் ஒற்றுமையாக பயணத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய நன்றி. ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸிலிருந்து சார்தினா அவர்களை அழைக்கின்றோம். அவர்கள் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ், நார்த்தன் ப்ரொவின்ஸ் என்று சார்பாக உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லப்படுகின்றன. சபையோர் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். கேட்பதற்காகத்தான் வந்திருந்தேன். நான் அந்த சபையில் என்னுடைய கருத்தை பகிர்ந்து என்று அழைத்தவைக்கு எல்லோருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். உண்மையாகவே இந்த நிகழ்வு தமிழ் பேசும் மக்களின் ஒன்றுணைக்கான நிகழ்வு என்பது உண்மையாகவே எனக்கு ஒரு உணர்வு இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் தமிழ் உணர்வாளர். காலம் கடந்தும் வலிக்கிற சோகமாக இருக்கிற நிகழ்ச்சியை நினைவு கூறுகின்ற இந்த நாள் எங்களை எல்லோரையும் இணைக்கின்ற நாளாக இருக்கின்றது. நான் யாழ்ப்பாணத்தில் படித்த காலத்தில் மசாலா தோசையும் மோதகமும் அங்குள்ளவர்களுடைய சாப்பாட்டு வளர்ந்தவன் படித்தவன். என்னுடைய ஆசிரியர்கள் தமிழர்கள். அவர்கள் சொல்லித்தந்த ஆங்கிலமும் தமிழும் நான் இன்று உங்கள் முன்னிலையில் பேசுவதற்கு உறுதுணையாக இருக்கின்றது. நான் அந்த வடக்கின் காலத்தில் இந்த முஸ்லிம்களை வெளியேற்றிய போது நான் வெளிநாட்டில் தான் இருந்தேன். ஆனால் உண்மையாகவே இங்கே நண்பர்கள் எல்லோரும் அந்த சம்பவத்தை தெளிவாக திரும்ப சொல்ல வேண்டியதில்லை. இது ஒரு என்னுடைய தாயை நான் இழப்பேன், தந்தையை இழப்பேன், நண்பரை இழப்பேன். ஆனால் நாங்கள் பிறந்த மண்ணை எவரும் இழக்க மாட்டோம். பலஸ்தீனத்திலேயும் இதே பிரச்சனை தான். அதை அடியொற்றித்தான் இதை செய்தார். போராட்டத்தை நாங்கள் மனிதப்படுத்துவதாக யாரும் கருதி கொள்ளக்கூடாது. போராளிகள் எங்கும் இருக்கிறார்கள். போராளிகள் சாகலாம், ஆனால் போராட்டம் சாகாது. அது ஒரு உணர்வு. உரிமைகள் தமிழர்களுக்கும் தேவை, முஸ்லிம்களுக்கும் தேவை. இந்த உரிமை என்பது ஒன்றுதான். நான் முதல் இங்கு இருந்த ஒரு கூட்டத்தில் நான் சொல்லியிருந்தேன், நாங்கள் சிறுபான்மையினர் என்று எங்களை சிறுமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதை நான் சொல்லிக் கொண்டேன். அந்த ஒரு வார்த்தையால் தான் நாங்கள் இலங்கையில் இன்னும் சிறுமைப்படுத்திக் கொண்டே கொண்டிருக்கிறோம். கவிஞர் சேரன் சொன்னார், அதை நான் இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அதாவது எங்களோட பாஸ்போர்ட் எழுதியிருக்கு இலங்கை சோசியலிச குடியரசு நாடு, அதாவது ஜனநாயக நாடு. ஜனநாயகம் என்ற நாட்டில் மேற்பட்டவன் கீழ்ப்பட்டவன் சாதி என்கிறது இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது இல்லை, அங்கே பேதம் என்பதே இல்லை, எல்லோரும் சமம் என்பதால்தான் எங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் கூட அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா உண்மையாகவே இது ஒரு எங்களுக்கு ஒரு நடந்த இலங்கையில் எல்லா இன்றைய நிலையில நாங்க ஏதோ ஒரு வகையில் நாங்க இந்த பயங்கரவாத இந்த பாதிப்பிலிருந்து கொஞ்சம் நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம். என்னுடைய கருத்து என்னவென்றால்,
தமிழ் நண்பர்களும் இங்கே இருக்கின்றீர்கள். இது என்னுடைய சொந்த கருத்து. இன ஒருமைப்பாடு தமிழர்களுக்குள், தமிழ் பேசும் மக்களுக்குள் இருக்க வேண்டும் என்றால் ஒரு புரிந்துணர்வு வேண்டும். ஒரு புரிந்துணர்வு வேண்டும். தமிழ் முஸ்லிம்களுடைய நிலத்தில் சிங்களவர்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம்களுடைய இடத்தில் சில தமிழர்கள் இருக்கிறார்கள், சில தமிழர்களுடைய இடத்தில் முஸ்லிம்களும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த விஷயங்களை எல்லோரும் கலந்து ஆலோசித்து நாங்கள் இவங்க சொன்னது போலவே நாங்கள் இதை அரசாங்கத்திடம், இன்றிருக்கும் அரசாங்கத்திடம் இந்த விஷயங்களை நாங்கள் கொண்டு போய் சென்று கொடுக்க வேண்டும். வடக்கில் இந்த 150 ரூபாயையும் நகைகளையும் எல்லாத்தையும் விட்டு தனியே உடுத்த உடுப்படை போங்கன்னு சொல்லிருக்கிறார்கள். இப்ப நான் கேட்கிறேன், அங்கே இலங்கையில் எல்லா முஸ்லிம்களிடம் இருந்து நாங்கள் வடக்கிலிருந்து கொடுத்து போற அந்த நகைகள் எல்லாம் இல்லை, யார் கேட்டார்? இப்போது ராஜபக்சேயிடம் இருக்கிறேன்னு சொல்லுகிறார். இதை பற்றி யார் சிந்தித்தார்கள்? எந்த அரசியல்வாதி இதை பற்றி முன்னெடுத்து செல்கிறார்? இன்று இருக்கும் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று எப்படியாவது ஆளுங்கட்சியை கீழ்ப்படுத்தி விடுவோம் அல்லது மக்களை வெளியேற்றி விடுவோம் என்பதற்காக முயற்சி என்று இருக்கிறார்கள். இந்த முஸ்லிம்களுடைய விடயத்தை பற்றி சொல்வதற்கு ஒருத்தருமே இல்லை. அதனாலே நான் என்ன சொல்கிறேன் என்றால், இப்படியான நிகழ்வுகளின் மூலம் சில முடிவுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு இதை இன்றைய இருக்கிற அரசாங்கத்தின் மூலம் நாங்கள் கையளிக்க வேண்டும். மூல குடியேற்றுவது என்பது யார்? இந்த உறுதியை கொடுப்பது என்பது யார்? அவர்களுடைய இடத்தை கண்டெடுப்பது என்பது யார்? ஆகவே நாங்கள் இங்கே நாடு கடந்து தூரங்கள் வந்து விட்டோம். அங்கே நான் ஒரு தரம் யாழ்ப்பாணத்தில் போய் பார்த்தேன். முஸ்லிம்களுடைய காடுகள் எல்லாம் சும்மா காடுகளாக இருக்கின்றது. பள்ளிகள் பக்கத்தில் இருக்கிறது, காடுகளாக இருக்கின்றது. அதனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த தங்கம் மட்டுமல்ல, முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்ட போது அங்கே இருந்த உடைமைகளுக்கும் பொறுப்பாளிகள் அரசாங்கம். அரசாங்கம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார்கள். ஏற்கனவே எடுத்துக்கொண்டவர்கள், ராணுவம் எடுத்துக்கொண்டது, அரசாங்கம் எடுத்துக்கொண்டது, அமைச்சர்கள் எடுத்துக்கொண்டார்கள், அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டார்கள், பங்கு போட்டுக் கொண்டார்கள். அதை மீளெடுத்துக் கொள்ள வேண்டும். அதை நாங்கள் இங்கு உள்ளவர்கள் எல்லோரும் எழுத்து மூலமாக கொடுத்து இது எல்லாவற்றையும் எங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் கொண்டு வரதுக்காக நாங்கள் எல்லாரும் இதுக்கு நாங்கள் பாடுபட வேண்டும் என்று நான் சொல்லி கூறிக்கொள்கிறேன். நன்றி. அடுத்ததாக அவங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக நாங்கள் 2-3 பேரை கூப்பிட்டுருக்கோம். ஒன்று ஜஃப்னாவிலிருந்து நமீஸ் அவருடைய. நமீஸ் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அஸ்மின் அவர்களுக்கு நன்றி. இந்த மண்டபத்தை தந்துதவிய சமீம் அவர்களுக்கு நன்றி. சமூக அக்கறை கொண்ட அஞ்சத் அவர்களுக்கு நன்றி. வாழ்ந்திருக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி. நான் எங்கள் மூலம் பேச வந்தேன். எல்லாத்தையும் அஸ்மின் போயிட்டா சொல்லி சொல்றதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. ஆனால் எங்களுக்கு ஸ்ரீலங்கா ஜெஃப்னால பத்திரம் இருக்கிறபடியால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அனுபவங்கள் கொஞ்சம் இருக்கு. ஒரு 5 மாதத்துக்கு மேலே போய் வந்தேன். என்னன்னு சொன்னால், பழைய நினைவு தான் ஞாபகம் வந்தது. துன்பியல் நிகழ்வு. அந்த துன்பியல் நிகழ்வு என்றால் அதுக்கு அர்த்தம் தெரியும். அஞ்சன் பாலசிங்க அவர்களுக்கு துன்பியல் நிகழ்வு என்றால் அர்த்தம் போல அவருக்கு தெரியும். உதருக்கு அடித்து விட்டால் அது துன்பியல் நிகழ்வு, கையை வெட்டி விட்டால் அது குற்றம். அது அவர்கள் செய்த தவறை மறைப்பதற்கு எங்களுக்கு சூக்கிய பட்டம் காட்டி கொடுத்தவர். கிழக்கு மாகாணத்தில் நடந்த பிரச்சனை தொடர்ந்ததுதான் யாழ்ப்பாண பிரச்சனை. நான் கனடாவுக்கு வரும்போது 83ஆம் ஆண்டே ஒரு கம்யூனிஸ்டில் உள்ள ஒரு பேர் எனக்கு சொன்னார். 83 உங்களை யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேற்றுவார்கள், நீங்கள் உங்கள் சமுதாயத்துக்கு சொல்லிவிடுங்கள். 83ஆம் ஆண்டு சொன்னேன். 83ஆம் ஆண்டு சொன்ன விஷயம் 90ஆம் ஆண்டு நடந்தது.
காலங்கள் ஓடிக்குது, மன்னித்து விட்டோம், நீங்கள் திரும்பவும் யார் மன்னித்து செல்லலாம். சொல்லும்போது எங்களுக்கு என்ன மனதில் தோணுன்னு சொன்னா, நீங்கள் யார் எங்களை மன்னிப்பது? உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை தந்தது? எங்களுக்குன்னு ஒரு ஒரு தனித்துவம் இருக்கு. அந்த தனித்துவம் இருக்கு, இன்னைக்கு இல்லை. எங்களோட மொழி இல்லை. எங்களை போன்ற பழைய ஆட்கள் தான் மொழி மொழி என்று நாங்கள் இருக்கிறோமே ஒழிய எங்களோட பிள்ளைகளிடம் அது இல்லை. இதை அழித்தது யார்? விடுதலை புலிகள். அவங்க தான் அதெல்லாம் செய்யுது, அவங்க தான் இதுக்கு காரணம். இப்போ நாங்கள் இன்றைக்கு கனடாலையும் செய்துதான், எல்லா நாட்டிலையும் செய்துதான் இப்படி மீட்டிங்கை போட்டு இந்த 35வது நினைவுனால மக்களுக்கு ஏன் கூடிட்டு இருக்கிறோம்னு சொன்னால் வேதனை. இந்த இதை வந்து இப்போ நண்பர் பிரதர் சொன்ன மாதிரி நாங்கள் இழந்ததை எங்களுக்கு திருப்பி எப்படி எடுப்பது, பொருளாதார ரீதியில் எப்படி எடுப்பது எடுக்க முடியாது. உங்களால் எடுக்க முடியாது ஒன்றுதான், எங்களை மண்ணை எடுக்கலாம். தற்போது அங்கே இருக்கிற நிலைமை என்ன, அதுதான் இப்போ இம்பார்ட்டன்ட். தற்போது அங்கே 80% காணிகள் விற்கப்பட்டுள்ளது. இப்ப இருக்கிறது 20% காணிகள் தான் அங்க இருக்கு. அந்த 80% காணிகள்ல யார் இருக்குன்னா சகோதர மதத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க, யாழ்ப்பாணத்தாக்கள் தான் இருக்கிறாங்க. இது சொன்ன மாதிரி எங்களுக்கு படிப்பிச்சது தமிழாக்கள் தான், தமிழ் வாத்திமார் தான் எங்களுக்கும் படிப்பிச்சது. நான் ஃபேஸ்புக்கில் ஆர்டிக்கல் எழுதுவேன், எல்லாம் தமிழ் வாத்திமார் சந்ததை தான் நான் ஆர்டிக்கல் எழுதுறேன். இப்போ எங்களுக்கு இப்போ என்ன இதால் என்ன நஷ்டம் எங்களுக்கு கிடைக்கும்னா என்னுடைய நம்பிக்கை கிடைக்காது. அரசாங்கம் இன்றைக்கு அது தரக்கூடிய நிலைமையில் அரசு இல்லை, முள்ளால தான் எடுக்கும். இப்போதான் எங்களுக்கு தேவை. இங்கே வந்திருக்கிற தமிழ் நண்பர்கள், நான் கனடாவுக்கு நான் வந்து 35 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. முஸ்லீம்களை கலைக்கு 35 வருஷம். இங்கே நான் இந்த 35 வருஷமா நான் இங்கே போராடிக்கிட்டு இருக்கேன். யார்கிட்ட சொன்னா இதே யாழ்ப்பாண தமிழர்கள்ட்ட தான் போராடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் தான் மீட்டு தரவர். விடுதலை புலிகளாக இருந்தாலும் அவர்கள் உங்களுடைய சித்தப்பா, பெரியப்பா, நானா, அண்ணன், தம்பி அவர்கள் தான். இந்த பிரச்சனையை நீங்க தான் அங்கே பேச வேண்டும். நீங்க பேசித்தான் அதை எங்களுக்கு எடுத்து தரணும். எங்களால் அதை எடுக்க முடியாது. ஸோ 80% சொத்துக்களை நாங்கள் இழந்துட்டோம். இந்த இப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரு கவலை என்னன்னு சொன்னால், அங்கே இருக்கிற பள்ளிவாசல்கள், அங்கே இருக்கின்ற பள்ளிக்கூடங்கள், அங்கே இருக்கின்ற மதுசார்கள், இதை எப்படி நாளைக்கு அனாதையாக போகுது, இதை எப்படி மீட்டெடுப்பது? இப்போ அங்கே இருப்பது ஒரு 500-1000, மொத்தத்தில் சொல்ல போனால் அங்கே ஒரு 1500 பேர் இருக்கிறாங்க. அதில் அரைவாசி பேர் வந்து போகிறவங்க, அவ்வளவும் ஏழைகள். பஜார்ல ஒரு காலத்துல பஜார் வந்து முஸ்லிம்களோட கையில இருந்தது. அதுக்காக நான் பெருமையா சொல்லல. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பிறந்தோம், எங்களோட பூர்வீக யாழ்ப்பாணம். எங்களுக்கு அந்த இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, எங்களுடைய சரித்திர பொக்கிஷங்களை நாங்கள் தேடும் போது அது எங்க கிடைக்குன்னு சொன்னா, இதே யாழ்ப்பாணத்து தமிழ் நண்பர்கள் தமிழ் அறிஞர்கள்ன்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் அது இருக்கு. அதுலதான் நாங்கள் எங்களுடைய பூர்வீகத்தை தேட வேண்டியது. எங்களுக்கு ஒரு பூர்வீகம் யாழ்ப்பாணத்தாக்கள் எழுதவில்லை. காரணம் என்ன? நாங்களும் அவரும் ஒன்றா இருந்தபடியால் எங்களுக்கு அது தேவைப்படுது. இன்றைக்கு எங்களை அந்நியன்னு சொல்லி கிடைச்சபடியால நான் இன்றைக்கு தேட வேண்டிய சூழல்ல போய் நிற்கிறோம். இல்லைங்களா? அப்ப நான் தேடிட்டு போகும்போது நாங்க எங்க வரைக்கும் தேடலாம்னா, எங்களுக்கு மேக்சிமம் போர்த்துகீச காலத்துல தான் தேடலாம். அதுக்கு முதல்ல இல்லை. அதுக்கு இப்போ நிறைய எழுதியிருக்கிறாங்க, அதெல்லாம் கற்பனையா இருக்கலாம். போர்த்துகீசர் காலத்தில் யாழ்ப்பாண முஸ்லீம்கள் யுத்தம் செய்தது, அதுக்கப்புறம் ஒல்லாந்தர் காலத்தில், அதுக்கப்புறம் ஆங்கிலேயர், இந்த ஹிஸ்ட்ரி தான் எங்களுக்கு வருதையுடைய. அதுக்கு முதல்ல எங்களுக்கு ஹிஸ்ட்ரி இருக்கும். அது உண்மையா அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது? ப்ரூஃப் இல்லை. ஸோ இப்படிதான் எங்களை காலங்கள் ஓடி இருக்கு. இவ்வளோ காலம் நாங்கள் அவர்களே நம்பி வாழ்ந்து முடிச்சிட்டோம். நான் அங்கே தான் படித்தேன், அங்கே தான் பிறந்தோம் வளர்ந்தோம். இப்போ நான் இந்த தமிழ் மக்களுக்கு என்ன சொல்றேன்னு சொன்னா,
உங்களுக்கு தான் அது பொறுப்பு. எங்களுக்கு போயிட்டு தமிழ் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் அரசியல்வாதிகளோட பேசுறதுக்கு அவர்கள் எங்களுக்கு இடம் தாரதில்லை, எங்களுக்கு நேரம் தாரதில்லை. மேடையில் ஒரு பேச்சு, ரூம் 4 சுவருக்குள்ள ஒரு பேச்சு. அண்ணன் பாலசிங்கம் துன்பியல் நிகழ்வு அந்த பப்ளிக்கா சொல்லிட்டாரு. இப்போ ஒரு சகோதரர் சொன்னார், டிபிஎஸ் ஜெயராஜ் எழுதின ஆர்டிக்கல் பெரிய வேதனை தந்தது. அது எங்களோட பங்கு முடித்தது எழுதுங்க. அது எத்தனாம் ஆண்டு எழுதுங்க? 95, 93, 95 அது எழுது. 93, 94, 96ஆம் ஆண்டுக்கு முதல் எழுதுன சரியான ஞாபகம் இல்லை. டிபிஎஸ் ஜெயராஜ் எங்களோட நல்ல ஃப்ரெண்டு, என்னுடைய அண்ணனோடையும் நாங்கள் கொடுத்த தரவுகள் தான் அதை வச்சு தான் அது எழுதப்பட்டு. இப்போ நாங்கள் இந்த தமிழர்களுக்கு எங்களுடைய வேதனையை திரும்ப திரும்ப கூறுகின்றே காலங்கள் முடிச்சு. நாங்கள் 35 வருஷமா இந்த கனடாவில் எனக்கு எல்லாம் தமிழர்கள் தான் நண்பர்கள். முஸ்லீம்கள் சமய ரீதியில் நண்பர்கள், என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் தமிழர்கள். நான் வந்த காலத்துல தமிழர்களாக இருக்கிறேன், சமீபம் தமிழர்களாக இருந்தேன். எல்லாம் ஒரே அவருக்கு தெரிஞ்சாலும் எங்களுக்கு தெரிஞ்சா ஒன்றுதான். அதனால் 3 லட்சம் பேர் தமிழர்கள் இருக்கிறான்னு சொன்னால் அதில் 3/4 பேருக்கு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கும் காலங்கள் ஓடிட்டு 23 வயசில் வந்தோம், 58 வயசாச்சு. நாங்களும் ஒதுங்கி ஒரு மூலையில் போய் உட்கார்ற கட்டத்துக்கு போயிட்டோம். நாங்களும் அந்த எங்களோட பிள்ளைகள் இனிமேல் பெருசாக இதுக்கு இன்வால்வ் பண்ணல. ஸோ அதனால் முள்ளால தான் எடுப்போம். தமிழர்கள் தான் எங்களுக்கு அவர்களோட பேசி எங்களுக்கு ஒரு முடிவை எடுத்து தரோம். பஸாரில் எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. கடைகள் எங்களுக்கு தரமாட்டாங்க, நிறைய பேர் கடைகள் இல்லாமல் திரும்பி போகிறாங்க. இப்படி அந்த ஊரை நாங்கள் டெவலப் பண்ண முடியாமல் காரணம் வர்த்தகர்கள் குடியேறினாங்க, எங்கள் டெவலப் பண்ண. இதுதான் என்னுடைய உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது. நன்றி. நன்றி. நம்பிக்கையும் ஆதங்கத்தையும் பயந்துட்டு போய்க்கிறீங்க. அதில் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். புரிஞ்சு கொள்ளணும்னா அவர் முள்ளால் எடுக்கணும்னு சொன்னது சண்டை பிடிச்சவங்க கூட சண்டை பிடிக்கணும் இல்லை. தமிழர்கள் தான் பேசி எடுத்துக் கொள்ளணுன்ற கருத்துல அவர் சொன்னாரு. அது தப்பா புரிஞ்சு கொள்ளாதீங்க. அடுத்ததாக நாங்கள் மன்னாரில் இருந்து இன்னொருத்தர் அனுபவத்தை பகிர்வதற்காக அழைக்கின்றேன். நியாஸ் அமீர். ஆர்கனைஸ் பண்ண அஸ்மினுக்கும் சமீபத்தும் யாரெல்லாம் பார்த்து பேசிங்களோ அவ்வளவு நன்றி. இதில் சொல்றதுக்கு பெருசா எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் நான் மன்னார் விடத்தீவில் பிறந்து தமிழ் ஆசிரியர்கள் முஸ்லீம் மகாவித்யாலயத்தில் நாங்கள் படித்தோம். முஸ்லீம் மகாவித்யாலயத்தில் நாங்கள் படித்தோம். முஸ்லீம் மகாவித்யாலயத்தில் படித்தோம். எங்கிட்ட பாப்பா அம்மா எல்லாரும் தமிழ் டீச்சர்ஸ். அவங்கள்ட்ட இது படித்த தமிழ் தான் இப்போ அவங்கள்ட்ட. அப்போ எங்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை. எங்களை வெளியேற்ற வேணான்னு சொல்லி ஃபாதர் ஃபைட் பண்ணி ஃபாதர் அடி வாங்கி ஃபாதர் தலை உடைஞ்சது தான் எங்கள் ஊரில் நடந்தது. ஃபாதர் தலை உடைஞ்சது, AK-47 அடிச்சு அவரை தலை உடைஞ்சது. இதுதான் எங்களோட உறவு எங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில இருக்குது. இப்போவும் அப்படிதான் இருக்குது. நாங்கள் இதோட இரவா நாங்கள் கொடுத்து வந்த காசு நகைகள் எல்லாம் படிப்படியாக எங்கிட்ட வந்து சேர்ந்து நாங்கள் நகையும் காசையும் நாங்கள் லூஸ் பண்ணல. ஆனால் மண்ணை நாங்கள் இழந்திக்கிறோம், படிப்பை நாங்கள் இழந்திக்கிறோம். எங்களோட ஊர்ல இருந்து 2 பஸ் 15 கிலோமீட்டருக்கு அங்கால மன்னா டவுனுக்கு போகாட்டி மன்னா டவுனோட கச்சேரி வேலை செய்யாது, ஹாஸ்பிட்டல் வேலை செய்யாது, CTV வேலை செய்யாது, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வேலை செய்யாது. இதுதான் எங்களோட ஊர்ல டாக்டர். இதை இன்றைக்கு கதைச்சது எல்லாரும் கதைச்ச ஒரே விஷயத்த எந்த கூட்டாளிமாரும் நானும் சேர்ந்து ஒரு 3 நாளைக்கு இடையில ஒரு வரியில போட்டிக்கிறோம். வாசித்து பாருங்க, கேட்டு பாருங்க. என்ன எங்களோட மன கும்பல் மாறுபடா அகல்
முகவரி தொலைத்து முக்கிய மூச்சு நிலதடமாறி நிற்கதியாகி நெஞ்சில் நிறைந்த துன்பச் சுமையுடன் கதியே கலங்கி அகதியானோம். எத்திசை எங்கும் எதுவும் அறியா எம் நிலை அன்று பாதையோரத்து ஓலைகள் சாம்பலாக்கப்பட்ட வழியில் மனித சடலங்கள் நாங்களும் பட்டோம், உயிருடன் பலி கொடுத்தோம். தாயுடன் சிசுக்களாய் அனாதைகள் ஆக்கப்பட்டோம். விடியும் வேளை காலங்களின் சோகூச்சலில் கால்கள் இடறிய மரண ஓலங்கள். பாலுக்கு பிள்ளை அழுத கண்ணீர் கதைகளின் காய்ந்த கணப்படுவீர்கள். மூவின உறவுகள் மூளைக்கு ஒரு தாராய் முடிவில்லாமல் சிதையரைக்கப்பட்ட வரலாறு. என் தந்தை தாய் பட்ட துயர் கண்ணீராய் கதை சொல்ல சொற்கொண்டு சேர்த்ததில்லை. பசுக்களும் வயதிடமும் பார்த்திருக்க பறிபோக 35 ஆண்டுகள் முழுதாய் முடிய ஆறாவடிகளின் மாறாத நினைவுகள். பூர்வீகம் மறந்தது, தார்மீகம் மறைந்தது. ஓர் வீரம் எமக்குள் போராட்டம் நிறைக்கும். காசா இந்த காலக்கொடுமை சோகமாய் வேஷமாய் கோர்க்கப்பட்ட அகதி முத்திரை. முதுகின் பின்னே விடிவு என்பதே விடை தெரியா வாழ்வில் பூர்வீக சரித்திரம் மழுங்கடிக்கப்பட்ட விசித்திரம். என் தேசத்தில் விதைக்கப்பட்ட கரி வேலை கசப்பின் உண்மைகளின் விழுங்கள். விடுதல் குரானின் தோற்கடிக்கப்பட்ட இஸ்லாமியன் என்ற கேள்வி இன்றை வரை என்ன விடை? இரத்தக்கரை கொண்ட மூடிய துணிக்குள் புதைத்த புரியாத எலும்புக்கூடுகள். இந்த அகதி எனும் நாமம் எம்மோடு போனாலும் அவதியுற்ற வழிகளின் நெருடல் நெஞ்சில் முள்ளாய் ரணமாகியே மறைக்கப்பட்ட முத்திரைக்குள் இன்று வரை எமக்கில்லை எங்களது முத்திரை. அகதி என்னும் கேள்விக்கு நீதி தராசுகள் நிரப்பப்படவில்லை மனிதர்கள். இது ஒரு 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 கவிதை. இன்னொரு கவிதை நானும் இந்த கூட்டணியாக சேர்ந்தது. வடக்கில் பிறந்தோம், வசந்தமாய் வாழ்ந்தோம், வசதிகள் குறைந்தும் வளங்கள் நிறைத்தோம். பச்சை வயல் சூழ பாலூட்டும் பசுமையே பாடும் மீன் சூழ பனை அசைந்தாட படிப்பில் ஆழ்ந்திட பாடசாலை நிறைந்திட பட்டங்கள் பெற்றிட பதவிகளில் அமர்ந்திட மூன்றினம் ஒன்றாய் இணைந்து முத்தமிழ் மொழியை ஒன்றாய் பறைத்து செம்மொழி ஓங்கிட செயலாற்றினர் மகள் அப்துல்லா அண்டன் அருள் அண்ணன் தம்பியாய் அனைவரும் ஒரே வகுப்பில் அணிவகுத்தனர் அன்று. பண்டிகை காலம் பரிமாறிய பலகாரம் பண்பான பாசத்தை பரிசாற்றியது. நெற்றி உயர்வை சிந்திட நெல்லு மணி குவிந்திட நுரை பொங்கும் கடலிலே நீர் நிறைய ஓடை முத்தமிட பட்டி நிறைந்த மாடு பட்டாளமான ஆடு பறி நிறைந்த மீன் பாட்டாளி மக்களுடன் ஓடைகளின் ஓசையும் ஓலைகளின் இசையும் ஒளிபரப்பு சேவையும் ஒன்றாய் இணைந்திட கார்முகில் கூடவே ஏற்படுத்த காலத்திலே போர் மேகங்கள் வெடித்திட ஊர் சுரண்டது காலமது. வீடு வாசல் இழந்திட வீதிக்கு வந்தோம் விடுதலை போராட்டத்தின் விளைவுகள். விடுதலை புலிகளால் விரட்டி அடிக்கப்பட்ட முஸ்லிம்கள் வியாபாரத்தலம் முதல் வீடு வாசல் இழந்தனர். வீதியின் வலியினை வீதியில் அனுபவித்தனர். விழும்பி அழுதினர், விடைபெற்றனர். பாடுபட்டு உழைத்த பரம்பரை சொத்தை பறி கொடுத்த படபடப்புடன் பரிதவித்தனர். கையில் பைகளுடன் கால்நடையாக கண்ணீர் மாழ்க கண் காணா தேசத்தை நோக்கி பிள்ளை குட்டியுடன் பிறந்த மண் இழந்து பிரியாவிடை கொடுத்து பிரிவின் துன்பியல் தொடர அகதி என்ற அனாதை பட்டத்துடன் அநாகரிகமாக அழைக்கப்பட்டு அகதி முகாமில் தஞ்சமடைந்தது. வெயிலும் மழையும் வெள்ளமும் தண்ணீரும் வெள்ளமும் வெக்கமும் தூக்கமும் மறுப்புற்ற முகங்களும் முகவரி தொலைத்த முகாமுக்கு முக்கிய கடிதங்கள் முத்திரையிடப்பட்ட போதும் முடங்கினவை. ஒற்றை கொட்டில் ஓலையால் வேய்ந்து ஒரு குடும்பமாய் ஒன்றாய் ஒதுங்கிடும். படிப்பில் வல்லவனாயிருப்பினும் பல்கலைக்கழக அனுமதி பதவிக்கான கோட்டாவில் பாதிக்கப்பட்டனோர் கோட்டையும் விட்டனர். வாழ்வே மாயமாக வடபுல முஸ்லிம்கள் வாழ்க்கை இழந்து வாடினார்கள் வருடக்கணக்கில். வாக்காளர் பட்டியலில் வாக்குரிமை கட்டாயமாக நீக்கி வாழ்ந்த தடத்தையும் வழி தடத்தையும் இழந்தனர். அகதி வாழ்வில் அடுத்த மட்டத்தில் அவன் கோட்டாவை பெற அடித்து பறிக்க வேண்டிய நிலை. போட்டி அதிகம், போராட்ட வாழ்க்கை, போதுமான பணமின்மை, போதுமடா சாமி, வெளிநாட்டு துயர், புலம்பெயர்வும், வெள்ளையனின் கலாச்சாரம், வெப்பமும் குளிரும் வெறுத்தது வாழ்வு.
அடுத்த பரம்பரையை அந்நிய கலாச்சாரத்துக்கு அடிமையாக்கி விட்டு அழுவதும் முதுமை கல்யாணம் கச்சேரிக்கு காத்திருக்கும் பிள்ளைகள் காலத்தால் வயதடைந்து கண்ணீரால் கரை சேருவார். உதவிட ஊரானும் இல்லை, உற்ற நண்பனும் இல்லை, பெற்றவர்களின் புடந்தோற்க பிள்ளையவன் அங்கில்லை. ஆசையுடன் அம்மா அப்பா அவருடன் பிள்ளை முகம் காண ஆண்டு கணக்கில் காத்திருப்பார். ஆகா, இது என்ன கொடுமை! அடிமையாக பணம் உழைத்து அவன் நாட்டில் செலவழித்து அறவாழ்வை அளித்து அனாதைகள் ஆனோம். வாழ்வு தொலைந்து வயோதிபமடைந்து வயோதிப இல்லத்துக்கு வாரிசுகள் வழி அனுப்புவர். வேதனை தான் வாழ்க்கை என்றால் வேண்டாம் இந்த வாழ்வு. வேலை இல்லை என்றால் வேதனம் நிச்சயமட சாமி. காலம் செய்த கோலமா, கடவுள் செய்த குற்றமா, கற்பனை செய்த கடினமா தர்க்கமா, பரம்பரை வாழ்ந்திருந்த சுவடுகளும் அங்கில்லை. ஊர் நோக்கி போனால் உறவுகளும் அங்கில்லை. உடைந்த கட்டிடமும் உடமுள் நிறைவிடமும் உறுதிகள் தொலைந்த இடமும் ஊர்வன வாழ்விடம். நேசித்த தேசத்தை சுவாசித்த காற்றை ரசித்த நட்பை பிரகாசித்த வானை தேடுகின்றனர். இறப்பதற்கு முன் பிறப்பிடத்தை அடைய உறக்கத்தில் இருக்கும் அரசை உதவிக்கரம் நீட்டுவாயாக. உரிமைகளை மதித்திடு, உணர்வுகளை புரிந்திடு, உண்மையை அறிந்திடு, உரிய பதில் தந்திடு. அகதிகளை வைத்து அரசியல் செய்யாதே. அழிவுகள் அளந்து இழப்பீடு வழங்கிடு. மீள்குடியேற்றம் இழப்பீட்டு அலுவலகம் இனியும் சுணங்காதே, இன்னும் காலம் தாழ்த்தாதே. வாழ்விடத்திற்கு வழி செய், வாழ்வாதாரத்திற்கு வழிவிடு. வருங்காலத்தை உறுதி செய், வரவு செலவு திட்டத்தில் பாதியீடு செய். கடைசியாக முஸ்லிம் அரசியல்வாதிகளே, கவனமாக கேளுங்கள். காலம் கடந்தாலும் கரைகள் நீங்காது. வடக்கு முஸ்லிம்கள் மீண்டல என்னதான் நீங்கள் செய்வீர்கள் என்பதை எப்பதான் செய்வீர்கள், எங்குதான் செய்வீர்கள்? ஐக்கிய நாடு சபையின் அகதிகள் உயர் ஸ்தாபனம் உங்களின் முடிவுதான் என்ன? உங்கள் சாசனத்தில் எங்கள் அகதி அந்தஸ்து என்ன? வேண்டுமென்று மறந்தீர்களா, வேண்டாம் என்று மறைத்தீர்களா? அனைவருக்கும் நீதி சமமானது, அறிந்திடுங்கள் சாசனத்தை. மனித உரிமை அமைப்புகளை அறிந்திடுங்கள். நாமும் மனிதர்களே. நாள் கடந்தாலும் சமாதானம் பிறந்தாலும் இன்னும் நாங்கள் அகதிகள் என்ற அடிமை சங்கிலியை அறுக்க முடியவில்லை, அகற்ற முடியவில்லை. வடக்கே எம் வாழ்விடம், தெற்கே எமது புகலிடம், கிழக்கே எமது உதயம், மேற்கே எமது வணக்கஸ்தலம். நன்றி. வடக்கே எமது தாயகம். இதுதான் எங்களோட முடிவு. இது எங்களோட விடத்தீவு மன்னர் எந்த கிளாஸ்மேட்டும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எழுதுனது. இதோட நோக்கம் என்ன? இன்றைக்கு கதைச்சதும் நான் சொன்னதும் எல்லாரும் மனசுலேருந்து வாழ்றது ஒரே விஷயம் தான். எங்களோட ஆரம்பம் இதை பணி செய்வதற்கு நாங்கள் சொன்ன மாதிரி எங்களோட தமிழ் மக்களோட உதவி தேவை, எல்லாரும் தேவை. ஆனால் எல்லாருக்கும் லேசான மாதிரி நான் எப்போதும் சொல்றது, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து படிப்பால் தான் இதை வெல்லலாம். We have to make our kids to study, make them better. எங்களோட கிட்ஸ் போகணும், யூனுக்கு போகணும், அவங்க அங்கே இருக்கணும். எங்களோட கிட்ஸ் போகணும், பொலிட்டிக்ஸுக்கு போகணும். எங்களோட கிட்ஸ் போகணும், மீடியாவுக்கு போகணும். இதுக்கு நாங்கள் இன்னைக்கு நாங்கள் செய்தோம்னா ஸ்லோலி நாங்கள் வில் கம் டு அவர் பாயிண்ட். இன்ஷாஅல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். Thank you, Nias. Emotional நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீங்க, கவிதைகள் வாசிக்கிறீங்களா. அடுத்ததாக ஓப்பன் டிஸ்கஷன். யாராவது நீங்கள் விரும்பினா உங்களோட ஸ்டோரியோ இல்லாட்டி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண விரும்பினா ஒரு நிமிஷத்துக்கு 2 நிமிஷம் வரைக்கும் தரலாம். நீங்கள் கல்வியாக்கள் கல்வி